அன்று நள்ளிரவு அண்ணியின் அறையிலிருந்து மெல்லிய முனகல் சப்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து அண்ணியின் அறைக்குச் சென்று விளக்கை போட்டேன். அண்ணி குளிரில் நடுங்கியபடி சுருண்டு படுத்திருந்தார்கள். பதற்றத்துடன் அருகில் சென்று என்னாச்சு அண்ணி எனக் கேட்டேன். உடம்புக்கு முடியலடா, ரொம்ப நடுங்குது என்றாள். அவள் நெற்றியில் கை வைத்தேன். உடல் நெருப்பாய் கொதித்தது. வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாததால் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ஜுரமாத்திரை தேடியும் கிடைக்கவில்லை. உடனே ஒரு துணியை நனைத்து அவள் நெற்றியில் ஒத்தடம் கொடுக்க ஆரம்பித்தேன். என் கை படும்போதெல்லாம் அவள் ஒருவித சிலிர்ப்போடு என்னை பார்த்தாள். நீண்ட நேர போராட்டத்திற்குப் பிறகு ஜுரம் சற்றே தணிந்தது. அசதியில் நான் அங்கேயே உறங்கி போனேன். திடீரென விழிப்பு வந்தபோது அண்ணி என்னை இறுக அணைத்தபடி படுத்திருந்தாள். அவள் உடலின் மென்மையும் அவளிடமிருந்து வீசிய அந்த வாசமும் என் உணர்ச்சிகளை தூண்டின. இதுவரை இல்லாத ஒரு புதிய ஈர்ப்பு அவள் மீது உண்டானது. அந்த தருணத்தில் அண்ணியின் கைபேசி ஒலித்தது. அது என் அண்ணன். அண்ணி போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டாள். அண்ணன் வெளியூரிலிருந்து கொஞ்சாக பேச ஆரம்பித்தார். என்ன பண்ற செல்லம், உன்னை இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன் என்று அவர் சொல்லச் சொல்ல அண்ணி என் கையை பிடித்து தன் மீது வைத்துக் கொண்டாள். அண்ணன் போனில் வர்ணிக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏற்ப அண்ணி என்னை செய்கையால் தூண்டினாள். அண்ணன் போனில் சொல்லும் கற்பனையான காதல் லீலைகளை அண்ணி என்னோடு நிஜத்தில் நிகழ்த்தி காட்டினாள். அவளது மேனி அழகும் நெருக்கமும் என்னை நிலைதடுமாறச் செய்தது. அண்ணனின் குரல் ஒரு பக்கம், அண்ணியின் ஸ்பரிசம் மறுபக்கம் என அந்த அறை காமத்தால் நிறையத் தொடங்கியது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக ரசிக்க ஆரம்பித்தோம். அண்ணன் போனை வைத்த பிறகு அந்த அறைக்குள் நிலவிய நிசப்தம் மிகவும் கனமாக இருந்தது. அண்ணியின் மூச்சு காற்று என் கழுத்தில் பட்டு தெரித்தது. அண்ணி, இது தப்பில்லையா என்று மெதுவான குரலில் கேட்டேன். அவள் என் இதழ்களில் விரல் வைத்து தடுத்தாள். அன்புக்கும் ஆசைக்கும் நடுவுல தப்பு சரி எல்லாம் கிடையாதுடா. இந்த தனிமை என்னை ரொம்ப வாட்டுது என்று கூறினாள். அவள் மெல்ல தன் புடவையே சரி செய்து கொண்டே அவர் சொன்னது போல, உன்னால என்னை கவனிக்க முடியுமா எனக் கேட்டு என் கையை தன் இடுப்பில் வைத்தாள். அவளது அழகும் அந்த நள்ளிரவு நேரமும் எங்களை ஒரு புதிய உலகிற்கு அழைத்துச் சென்றன. அந்த இரவு முழுவதும் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக ரசித்தோம். அண்ணியின் ஒவ்வொரு அசைவும் மெல்லிய முனகல்களும் எனக்குள் இருந்த பயத்தை போக்கி எல்லையற்ற இன்பத்தை கொடுத்தது. அதிகாலை வெளிச்சம் ஜன்னல் வழியாக தென்படும் வரை அந்த அறையில் காதலும் காமமும் கலந்த இரகசிய விளையாட்டு நீடித்தது. விடிந்ததும் அண்ணி என் தலையை கோதிவிட்டு, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அடிக்கடி இந்த சந்தோஷம் எனக்கு வேணும் என்று கூறி ஒரு கள்ளச் சிரிப்புடன் எழுந்து சென்றாள். அன்று முதல் எங்களுக்குள் ஒரு புதிய இரகசிய உறவு வேர்விடத் தொடங்கியது. அடுத்த நாள் பொழுது விடுத்ததும் நேற்றைய இரவின் நினைவுகள் என் மனதை விட்டு நீங்கவில்லை. ஒருவிதமான பணபணப்பும் அதே சமயம் ஒரு இனிமையான போதையும் எனக்குள் கலந்திருந்தது. மறுநாள் பகல் கண்ணாமூச்சி. காலை உணவு உண்ணும்போது அண்ணியை நேருக்கு நேர் பார்க்கவே எனக்கு கூச்சமாக இருந்தது. ஆனால் அண்ணி மிகவும் இயல்பாக இருந்தாள். நான் குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவள் காபியை மேஜையில் வைக்கும் சாக்கில்தான் விரல்களால் என் கையை லேசாக வருடினாள். அந்த நொடி என் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. யாரும் பார்க்காத நேரத்தில் அவள் என்னை நோக்கி ஒரு குறும்பு சிரிப்பை வீசினாள். நேத்து ஜுரம் குறைஞ்சிருச்சுடா, ஆனா உடம்பு இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு என்று இரட்டை அர்த்தத்தில் கூறிவிட்டு சென்றாள். மதிய நேர தனிமை. மதியம் வீடே நிசப்தமாக இருந்தது. நான் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். அண்ணி குளித்துவிட்டு ஈர கூந்தலுடன் மெல்லிய புடவையில் என் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளிடமிருந்து வந்த அந்த சோப்பு வாசமும் ஈர கூந்தலின் மனமும் என்னை சுண்டி இழுத்தன. என்னடா நேத்து ராத்திரி மாதிரி அமைதியா இருக்க என்று மெல்ல கேட்டபடி என் தோளில் சாய்ந்தாள். இல்ல அண்ணி, யாராவது பாத்துட போறாங்கன்னு பயமா இருக்கு என்றேன். இப்போ யாரும் வரமாட்டாங்கடா. நேத்து அண்ணன் போல சொன்னது இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு என்று கூறி என் கையை எடுத்து தன் தொடையில் வைத்தாள்.
பகல் வேளையில் அவளது மேனி இன்னும் பழபழப்பாக தெரிந்தது. இன்னைக்கும் அவர் போன் பண்ணுவாரா எனக் கேட்டேன். அவர் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன? எனக்கு நீ இருக்கல்ல என்று சொன்னாள். அந்த மதிய வேளையில் ஜன்னல் திரைகளுக்கு பின்னால் எங்கள் ரகசிய உலகம் மீண்டும் உயிர் பெற்றது. இருவரின் மூச்சுக்காத்துகளும் ஒன்றோடொன்று கலந்து அறையின் வெப்பத்தை மெல்ல உயர்த்தியது. ஒருவரை ஒருவர் ரசிப்பதில் காலமும் நேரமும் கரைந்து போன. 2 நாட்களுக்குப் பிறகு அண்ணன் ஊரிலிருந்து திரும்பும் நாள் வந்தது. அந்த 2 நாட்களும் எனக்கும் அன்னிக்கும் இடையே ஒரு சொர்க்கமே நிகழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அண்ணன் வீட்டு வாசலில் ஆட்டோவிலிருந்து இறங்கியதைக் கண்டதும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அண்ணனின் வருகையும் எரியும் ஆசையும். அண்ணன் வீட்டுக்குள் நுழைந்ததும் அண்ணி ஓடி சென்று அவரை வரவேற்றாள். அவர்கள் இருவரும் கட்டிப்பிடித்து கொண்டதை பார்த்தபோது எனக்குள் ஒரு சிறிய பொறாமையும் அதே சமயம் நாம் செய்தது தவறு என்ற குற்ற உணர்வும் கலந்திருந்தது. என்னடா தம்பு முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியூர்ல இருந்தப்போ அண்ணி உன்னை நல்லா கவனிச்சாளா என்று அண்ணன் சிரித்து கொண்டே கேட்க நான் திருத்திருவென விழித்தேன். அண்ணி என்னை பார்த்து ஒரு கள்ளத்தனமான புன்னகையுடன் அவன் உங்களை விட என்னதான் அதிகமா கவனிச்சான் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அன்று இரவு அண்ணன் வந்த களைப்பில் சீக்கிரம் உறங்கி விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் நள்ளிரவில் மீண்டும் அண்ணியின் அறையிலிருந்து அதே போன்ற மெல்லிய சப்தங்கள் கேட்டன. அன்று அண்ணன் அருகில் இருந்தாலும் அண்ணியின் பார்வை கதவின் பக்கம் இருந்த என்னை நோக்கியே இருந்தது. அடுத்த நாள் அண்ணன் குளிக்க சென்றிருந்த சமயம் அண்ணி சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் மெல்ல அவள் அருகில் சென்றேன். அண்ணி, இனிமே நம்ம பேசிக்க முடியாதா என்று கவலையுகள் கேட்டேன். அண்ணி என்னை இழுத்து சுவரோரம் சாய்த்தாள். யார் சொன்னது? அவர் தூங்கும்போது இதே இடத்துல இதே நேரத்துல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். உன்னோட அந்த ஸ்பரிசம் எனக்கு பழகிடுச்சுடா, அது அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் என்று ரகசியமாக கூறினாள். அப்போது அண்ணன் செல்லம் என் துண்டு எங்க என்று கூப்பிடும் சப்தம் கேட்டது. அண்ணி என் கன்னத்தில் ஒரு அழுத்தமாக முத்தத்தை இட்டுவிட்டு இதோ வரேங்க என்று சத்தமாக சொல்லிவிட்டு ஓடினாள். அண்ணன் முன்னிலையிலேயே ஒரு ரகசிய உறவை தொடர்வது, அந்த அபாயமும் அதில் இருந்த திரில்லும் இருவருக்குமே ஒரு போதையை தந்தது. அந்த வீட்டுக்குள் இப்போது 2 உலகங்கள் இருந்தன. ஒன்று அண்ணனுக்கு தெரிந்தது, மற்றொன்று எனக்கும் அன்னிக்கும் மட்டுமே தெரிந்த அந்த மர்மமான இன்ப உலகம். நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய துணிச்சல் அதிகரித்தது. அண்ணன் வீட்டில் இருக்கும்போதே சமையலறையிலும் மொட்டை மாடியிலும் கனநேர தீண்டல்கள் தொடர்ந்தன. அந்த அபாயம் எங்களுக்கு ஒருவித போதையை தந்தது. ஆனால் சுவரொட்டிற்கும் காது உண்டு என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் அண்ணன் ஹாலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அண்ணி படுக்கை அறையில் துணிகளை மடித்துக் கொண்டிருந்தார். நான் தண்ணீர் குடிக்க செல்வது போல மெல்ல அறைக்குள் நுழைந்தேன். அண்ணி கதவை சாட்டாமல் லேசாக தாழிட்டுவிட்டு என்னை தழுவி கொண்டாள். அண்ணி அண்ணன் வெளியே இருக்காரு என்று நான் பதற்றத்துடன் சொன்னாலும் அவளது கைகள் என் சட்டையை ஊறின. நாங்கள் ஒருவரை ஒருவர் ரசிப்பதில் மூழ்கியிருந்த அந்த நொடி திடீரென கதவு தட்டப்பட்டது. செல்லம், என் போன் சார்ஜர் உள்ள இருக்கா பாரு என்று அண்ணன் குரல் கேட்டு நாங்கள் நிலை குலைந்து போனோம். பதற்றத்தில் அண்ணி தடுமாற நான் கட்டிலுக்கு அடியில் மறைய முயன்ற போதும் அண்ணன் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்துவிட்டார். அறைக்குள் இருந்த அந்த சூழலும் கலைந்திருந்த எங்கள் உடைகளும் எங்களை அப்படியே காட்டிக் கொடுத்தன. அண்ணன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். அவரது கண்கள் சிவந்தன. தம்பின்னு நினைச்சேனேடா, நீயும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல என்று அவர் குரல் உடைந்திருந்தது. அண்ணி தலையை குனிந்தபடி நின்றாள். இல்லைங்க அது என்று அவள் ஏதோ சொல்ல முயன்றாள். அண்ணன் கையை உயர்த்தி அவளை தடுத்தார். எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் வெளியூர்ல இருந்தப்போ போன்ல பேசுறது பத்தாதுன்னு நேர்லையே இப்படி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டியா என்று ஆத்திரத்துடன் கேட்டார். அறையில் நிலவிய அந்த அமைதி மரண பயத்தை தந்தது. அண்ணன் எங்களை அடிப்பார் என்று நினைத்தேன்.
ஆனால் அவர் அமைதியாக இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ இல்லன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் என்று என்னை பார்த்து கத்தினார். நான் தலை குனிந்தபடி பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினேன். வீட்டை விட்டு வெளியே வரும்போது பின்னால் அண்ணி அழுது கொண்டு அண்ணனிடம் மன்னிப்பு கேட்கும் சப்தம் கேட்டது. ஒரு சிறிய சபலத்திற்காக தொடங்கிய அந்த ரகசிய விளையாட்டு ஒரு அழகான குடும்பத்தையே சிதைத்து விட்டதை எண்ணி என் மனம் பாரமானது. அன்று பெய்த மழையில் என் குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து நனைந்தது.